எண் 24 ஏ வசந்தா. அன்பார்ந்த தலைமை ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என்னை போன்ற மாணவ மாணவிகளுக்கும் என்னுடைய அன்பார்ந்த காலை வணக்கம். நான் இன்று பேச உள்ள தலைப்பு நான் கண்ட கனவு. நான் ஒரு பறவையானால் இந்த உலகில் பிறந்த மனிதர்களுக்கு கவலைகள் என்று இந்த பரந்த வானில் பறக்க வேண்டும் என்று ஆசை இல்லாமல் யார் இருக்க முடியும்? நான் ஒரு பறவையானால் அதிகாலையில் துயிலெழுந்து அதிகாலையில் குரல் எழுப்பி மனிதர்களின் தூக்கம் கலைப்பேன். நான் ஒரு பறவையானால் கவலைகள் இன்றி இந்த சுதந்திர வானில் சிறகடித்து இயற்கையோடு பறப்பேன். அதன் அற்புத அழகை கண்டு மகிழ்வேன். என் மனம் மகிழ கீச்சிட்ட குரலில் பாடுவேன். என் இசை கேட்டு மனிதர்களும் மன அமைதி அடைவார்கள். எனக்கு பசிக்கும் போதெல்லாம் இந்த இயற்கை வரமாக அளித்த பழங்களையும் தானியங்களையும் உண்பேன். எனக்கு தாகம் எடுத்தால் நீரற்றிகளிலும் சுனைகளிலும் தண்ணீர் அருந்துவேன். வேட்டையாடுபவர்களின் கண்களில் அகப்படாமல் என் கிராமத்தின் அழகை கண்டு மகிழ்வேன். அந்த பெரிய கோவிலின் அரச மரத்தில் அமர்ந்து பல வண்ணமுடைய கிளியாக இருக்கிறேன். அந்த மரத்தில் என் மாதிரி எந்த கிளியும் இல்லை. எல்லாம் பச்சை நிறத்தில் சிகப்பு மூக்குடன் கீ கீ என்று கத்திய வண்ணம் என்னை பார்த்து அம்பு போல் பறந்து போய் கொண்டிருந்தன. கரிய நிறத்தில் ஒரு பறவை, சாம்பல் நிறத்தில் ஒரு பறவை, எல்லாம் ஒன்று கூடி அவைகளின் பாஷையில் பேசிக் கொண்டிருந்தன. கொக்கு, மடையான், நாரை போன்ற பறவைகளும் அதில் இருந்தன. அந்த மரத்தில் பல கிளைகள் இருந்தன. ஒவ்வொரு கிளைக்கும் ஒவ்வொரு இனப்பறவை இருந்தன. மனித கூட்டத்தில் ஜாதிக்கு ஒரு தெரி இருப்பது போல் இங்கு கிளைக்கு ஒரு இனப்பறவை இருப்பது என்னை ஆச்சரியப்படுத்தியது. உருவம் சற்று பெரிதாக கூறிய மூக்கின் கழுதை இனப்பறவை கிட்டத்தட்ட என்னை பார்த்து தலைவன் போல் என்னிடம் வந்து எங்கிருந்து வந்திருக்கிறாய் என்று கேட்டது. எனக்கு முதலில் அதன் மொழி புரியவில்லை. உங்கள் கேள்வி எனக்கு புரியவில்லை என்று நான் சொன்ன பிறகு அருகில் ஓ நீ தமிழா என்றது. அதன் பெயர் மைனா என்று எனக்கு தெரிய வந்தது. நான் ஆம் என்றேன். அந்த மரத்தில் பல வண்ணமுடைய கிளிகள் இருக்கின்றன. அந்த மரம் எங்களது தேசம். ஒவ்வொரு கிளையாலும் ஒவ்வொரு இனப்பறவைகள் இங்கு குடியிருக்கிறோம் என்றது அந்த மைனா. நீ பல வண்ணம் கொண்டுள்ளாய். உன் மொழி சிறப்பாக இருக்கிறது. நீ யார் என்று நான் கூறி என் உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.